no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அதிமுகவினர்லாம் இடம் பார்க்கறாங்க, பூமி பூஜையில் அவங்க எல்லாம் உட்கார்றாங்க. என்டிஏ கூட்டணி கட்சிகளின் மேடையாக அது அமைய போகிறதா? என்ன நடக்க போது? மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் யார் யார் மேடையில உட்காருவாங்க, யார் யார் கூட்டணியில் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு என்டிஏல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2024 என்டிஏ யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த பழைய 2024 என்டிஏ அப்படியே இருக்குமா? அப்படியே இன்டாக்ட்ல இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமை பிஜேபி இருப்பாங்க, திரு ஜி.கே. வாசன் இருப்பாரு. ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸனுடைய கூட்டணி இங்க வந்துருச்சு. ஐயா ராமதாஸே அவரே இப்ப நீங்க பத்திரிகையில கொடுத்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது, ஐயா நீங்க என்ன திமுக போவீங்களா இல்ல என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறீங்களாங்கும் போது, இல்ல நான் இன்னும் வெளியேறத பத்தி முடிவு பண்ணல அப்படிங்கிறார். அவரும் என்டிஏவில் இருக்காரு. அப்ப வெளியேறத பத்தி நான் முடிவு பண்ணலன்னு சொல்றாருனாவே என்ன அர்த்தம்? நான் உள்ளதான் இருக்கிறேன். இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் எப்பயுமே அவங்க என்டிஏ கூட தான் இருக்கிறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஜான் பாண்டியன் முதல்ல அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசிட்டே இருந்தாரு, நம்ம கூட தான் பேசிட்டு இருக்காரு ஜான் பாண்டியன் நல்லான்னாரு. மறுநாள் பார்த்தா யாரும் என்டிஏ கூட்டணியில இருந்து யாரும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்டிஏ கூட்டணி அப்படியே இருக்கும். ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்தீங்கன்னா அங்க இப்ப 2024 இருந்தது வந்து தேமுதிக. ஆமா, அவங்க கொஞ்சம் சற்று எப்பன்னா இப்ப அவங்க தேர்தல் இப்ப இந்த மாநாடு 9ஆம் தேதி நடந்துச்சு பாருங்க. முன்னாடி கேட்டது பூரா மாநாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சிரும். மொத்த லைவ் மொத்த கேமராவும் தம்பக்கம் திருப்பினாங்க. அதை வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா வச்சு அந்த மாநாட்டை வந்து எப்படியாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சு பண்ணாங்க. இன்னைக்கும் அம்மையார் பிரேமலதா அவர்கள் மேல இருக்கக்கூடிய பெரிய கெட்ட பேர் என்னன்னா, இவங்களும் கடைசி வரைக்கும் 2 பக்கமும் குதிரை ஓட்ட பார்ப்பாங்க. இந்த சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ திமுக வந்து அந்த பராசக்தி படத்தை எடுத்தது எப்படியாவது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ் மேலே பற்றுள்ளவர்கள், தமிழர்கள் மேலே அன்பு உள்ளவர்கள், தமிழ்நாட்டு மேலே எந்த அளவுக்கு கரிசனம் உடையவர்கள்ங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி வாக்கை எப்படியாவது வாங்கினா பரவாயில்லங்கிறதுக்காக எடுத்தாங்க. அதில் நான் பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன சிந்தனை தோணுச்சுன்னா, அடப்பாமே சொந்த காசில் இப்படியா சூனியம் வைக்கிறது? மொத்த படத்தையும் பார்த்தா கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வரதெல்லாம் பார்த்தா, ஏப்பா நீங்கள் இது நாம் தமிழர் சீமானுக்காக எடுத்த பிரச்சார படம் மாதிரி இல்லையா இருக்குது இது? திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு இதுதானா? ஊருக்கு வந்து இந்தி எதிர்ப்பு, தன்னுடைய மகளை இந்தியில படிக்க வச்சு பட்டம் வாங்க வைக்கிறீங்க, தன்னுடைய பேரனுக்கு இந்தியை சொல்லி கொடுத்துட்டு மத்தியில வந்து அமைச்சரவையில பங்கெடுக்கிறதுக்கு அவருக்கு இந்தி தெரியுங்கிறதே வந்து ஒரு தகுதியா சொல்றீங்க. அப்ப எங்க இருக்குது உங்ககிட்ட இந்தி எதிர்ப்பு? அப்ப யாருக்கு உண்டான இந்தி எதிர்ப்பு? ஏழை மாணவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாம அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு தான் இந்தி எதிர்ப்பா? உங்களுக்கு என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிரும்ன்றீங்களா என்ன? அப்படித்தானே தெரியுது. உங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கொஞ்சம் இதுல தான் இருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு பெரிய கலக்கத்துல இருக்குது இப்போ. அங்க இன்னும் வந்து இப்ப காங்கிரஸ் அங்கிருந்து இல்லைங்க இதுக்கு மேல எல்லாம் எங்களுக்கு சகிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு திடகாத்திரமான ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு போறதுக்கு விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் கூட போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கட்சிகள் வந்து விஜய் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப 2026 தேர்தல் களம் என்னவா மாறிடும்னா, ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வெர்சஸ் விஜய் கூட்டணின்னு மாறிடும். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வார்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். முதல்ல நேயர்களுக்கும் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார். இனி மகிழ்ச்சியாக பொங்கட்டும் எல்லாமே. பிரதமர் மோடி அவர்கள் பொங்கல் முடிந்த அடுத்த சில நாட்களில் 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம். அது என்டிஏ கூட்டணி கட்சிகளின் கூட்டமாகவே அது மாற்றப்படுகிறது போல தான் தெரியும். ஏன்னா அதிமுகவினர்லாம் இடம் பார்க்குறாங்க, பூமி பூஜையில் அவங்கெல்லாம் உட்காடுறாங்க. என்டிஏ கூட்டணி கட்சிகளின் மேடையாக அது அமைய போகிறதா? என்ன நடக்க போது? மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் யார் யார் மேடையில் உட்காருவாங்க, யார் யார் கூட்டணியில் இருப்பாங்க சார்? இது அவங்க கேம்பெயின் ரன் பண்ணுறதே நம்ம ஊர் மோடி பொங்கல். இதுதான் ஹேஷ்டேக். அது நம்ம ஊர் மோடி பொங்கல்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா என்டிஏ கூட்டணி சார்ந்தவங்க வந்து அதை பெரிய அளவுக்கு எடுக்க வராங்க. ஏன்னா
தமிழர் திருநாள் இது. ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமற கொண்டாடக்கூடிய பொங்கல், பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய விசேஷமான நாள் இது. ஸோ அதில் வந்து அவங்க ஐயா மோடி அவர்கள் வந்து அந்த 23ஆம் தேதி பங்கெடுக்கிறாரு. அது வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து ஒரு சேர அந்த இடத்துல ஸ்டேஜில் பங்கெடுக்கணும். நார்மலாகவே ஒரு லீடர் இன்னைக்கு வந்து டால் லீடர் அவர் தான் இன்னைக்கு என்டிஏ பொறுத்த வரைக்கும். அது பிரைம் மினிஸ்டராக இருக்கனால அவர் வரும்போது எல்லாத்துக்குமே அந்த கூட்டணி கட்சி அங்கே மேடை ஏற்றும் போது தேர்தல் எப்படி இருந்தாலும் ஒரு ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ அப்போ நாட்கள் வந்து ரொம்ப குறுகிய நாட்களாக இருக்கிறனால உடனடியாக அந்த கூட்டணியை வந்து திடப்படுத்த வேண்டியது, குயிக்காக ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கட்சி கூட்டணிகளும் இருக்காங்க. ஸோ அது ஒரு இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா தமிழ்நாடுனுடைய கூட்டணிக்கும் பிரதமர் மோடியினுடைய வருகை வந்து ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். இன்னும் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரலாமா வேண்டாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒன்றா மோடி கூட நீங்கள் ஸ்டேஜ் ஏறி நீங்கள் மோடி கூட ஸ்டேஜை ஷேர் பண்ணலாம். அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் வராருங்கும்போது ஒரு சாதாரண ஒரு கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கி ராகுல் காந்தி கூட மேடை ஏறுறதுங்கிறது வேறு. அவர் இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கார். ஆனால் அதே ராகுல் காந்தி ஒரு பிரதம மந்திரியாக இருந்து வந்து அவரு கூட ஸ்டேஜில் பங்கெடுக்கிறது ஒரு கூட்டணி கட்சியாங்கிறது அதனுடைய வேல்யூஷனே ரொம்ப வேறு, டைனமிக்ஸே வேறு. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து குயிக்கன் பண்ணுறதுக்கும் ரொம்ப துரிதமாக செயல்படுத்துறதுக்கும் அந்த கூட்டணி கட்சி சார்ந்த நபர்களை அவங்களுடைய நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி துரிதப்படுத்தி அவங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளை கொண்டு செல்றதுக்கும் இந்த பொங்கல் விழா வந்து ரொம்ப முக்கியமான விழாவாக பார்க்குறாங்க. அதனால் அவங்க மோடி வர்றதை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துருக்காங்க. அதான் மேடையில் யார் யார் இருப்பாங்க, யார் யார் கூட்டணியில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு என்டிஏயில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2024 என்டிஏ யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அப்போ ஏடிஎம்கே இல்லை, இப்போ ஏடிஎம்கே இருக்கு. ஆமாம், ஏடிஎம்கே அதை நான் தான் சொல்கிறேன். 24 என்டிஏ தனியாக நிற்கிறாங்க. ஆமாம். ஸோ அதனால் அவங்க கூட்டணி அந்த பழைய 2024 என்டிஏ அப்படியே இருக்குமா? அப்படியே இன்டாக்டில் இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா சமீபமாக கூட நீங்கள் டிடிவி ஐயாவுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் அவர் பேசினதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசிட்டு வந்தது எதிரியெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு துரோகி தான் முக்கியம், துரோகி தோக்கடிக்கிறது தான் ஒரே குறிக்கோள் அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் அந்த பொதுக்குழுவில் அவர் பேசும்போது எதிரிகள், துரோகிகள், நண்பர்கள் எல்லாம் இங்கே முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு நலன் எது முக்கியமோ அதை முடிவெடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, கட்டாயமாக தமிழகத்தினுடைய நலனை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்றாரு. ஸோ அதனால் வந்து அவருடைய அந்த வீரியம் குறைஞ்சது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு டிடிவி ஐயா அவர்கள் அங்கே போகிறாருன்னாக்கா ஓபிஎஸ் தனியாக ஒரு இடத்துல போய் நிற்க மாட்டார். வராருன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? என்டிஏ அவருடைய பேச்சை வச்சு நான் பார்க்கும்போது கட்டாயமா அவர் வந்து என்டிஏ தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். எடப்பாடி டிடிவி எல்லாம் ஒரே மேடையில நிப்பாங்களா? தாராளமா நிக்கலாம். என்னன்னா கூட்டணி கட்சி தானே. நீங்க இது எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய நெருடல் என்னவா இருந்துச்சுன்னா அவங்கள அதிமுகக்குள்ளார நாங்க சேர்த்திக்க மாட்டோங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்கள் திடகாத்திரமா தான் இருக்காரு, உறுதியா தான் இருக்காரு. ஓபிஎஸ் முதல் கொண்டு சசிகலா, டிடிவி இவங்கள அதிமுகக்குள்ளார சேர்த்திக்க மாட்டோம். கூட்டணியில் அவரே பல தடவை சொல்லியிருக்காருல்ல, திமுகவை வீழ்த்தணுங்கன்னு என்ன இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணா எங்களோட வந்து இணையுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விதிவிலக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே. இப்போ திருமாவளவன் கூட வந்து மது விலக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு, அதுக்கு விதிவிலக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்கேயுமே வந்து விதிவிலக்குன்னு ஒரு ஃபுட் நோட் எங்கேயுமே இல்லையே. ஓகே, அவங்க அதிமுக கலர் சேர்த்திக்க மாட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை. என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமை பிஜேபி இருப்பாங்க, திரு ஜி கே வாசன் இருப்பாரு. ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸனுடைய கூட்டணி இங்க வந்துருச்சு. ஐயா ராமதாஸே அவரே இப்ப நீங்க பத்திரிகையில கொடுத்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஐயா நீங்க என்ன திமுகக்கு இது போவீங்களா இல்ல என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறீங்களாங்கும் போது இல்ல நான் இன்னும் வெளியேறத பத்தி முடிவு பண்ணல அப்படிங்கிறார். ஓ, அவரும் என்டிஏவில் இருக்காரு. அப்ப வெளியேறத பத்தி நான் முடிவு பண்ணலன்னு சொல்றாருனாவே என்ன அர்த்தம்? நான் உள்ளதான் இருக்கிறேன் இன்னைக்கு. அது எப்படி பிரிப்பாங்க சார்? ஏற்கனவே பாமகவில் அன்புமணி ராமதாஸ்ன்னு அவங்க கூட்டணியில அலைன்ஸ்ல உறுதிப்படுத்திட்டாங்க, அது ஒரு போலியானதுன்றாரு திரு ராமதாஸ். அப்படியெல்லாம் விமர்சிக்கும் போது சட்டத்துக்கு விரோதமானதுங்கிற, ஆமா சட்ட விரோதமானதுன்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த அலைன்ஸ்குள்ள ராமதாஸும் இருக்கிறதா சொல்றாருன்னா எப்படி? அதுதான் காலத்தினுடைய கட்டாயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க தொன்று தொட்டு நீங்க ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட கட்சி அவங்க அதிகமான எண்ணிக்கையில் நின்று வாக்குகள் வாங்கியிருந்தாலும் 8-9% வரைக்கும் அவங்க போனாங்கன்னா கூட சீட்டு ஜெயிச்சதில்லை. ஆனால் அவங்க எப்பெல்லாம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தேடினாங்களோ அப்போ பூராமே ஒன்றா அதிமுக கூடயோ இல்லை திமுக கூடயோ கூட்டணியில் போகும்போது தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அவங்கள லட்சிச்சாம் அப்படின்பாங்க. பாட்டாளி மக்களுக்கு எங்கே இருக்குதோ அவங்க ஜெயிப்பாங்கங்கிற அளவுக்கு மாறி மாறி குதிரை எதிர்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு ஏதாவது இந்த ரெண்டு கட்சிக்குள்ளார இருந்தால் தான் அவங்களுக்கு உண்டான பலன்.
அவங்க தனியாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கூட கேம்பெயின் ரன் பண்ணாங்க, ஒன்றும் எடுபடலை. ம். வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கு உதவி வச்ச ஒழிய சீட்டுக்கு ஒன்றும் உதவலை. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா அதுக்கு நான் தான் பேசணும், நீங்க அதை தான் ஒரு சட்டத்துக்கு விரோதமானதுங்கிறார். ம், ம். அதிமுகக்குள்ளார ஏன் கூட்டணி போனீங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர் விமர்சிக்கல. நீங்க நல்லா நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்த்தோம்னா ஓகே எங்கிட்ட தானே நீங்க பேசியிருக்கணும்னு தான் அவருடைய கருத்தை ஒழிய ஓகே ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போனதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற வார்த்தை இல்லை. ஓகே அதோட இன்னைக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றிணையும் வேண்டியதில்லை. அந்த ரெண்டு கட்சி ரெண்டு குழுக்கள். ஃபேக்ஷனுமே ம். ரெண்டு குழுக்களுமே ஒரு கூட்டணியில இருந்தாதான் அவங்களுக்கு பலன். ஓகே பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த தேர்தலோட பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளவுதான் நம்மளே முடிவு இல்ல சார், பண்ணலாம். அப்படி இருக்குதுன்னா இவங்களுக்கு 4 சீட்டு, அவங்களுக்கு 4 சீட்டு, இல்ல இவங்களுக்கு 10 சீட்டு, அவங்களுக்கு 10 சீட்டு, அவங்களுக்கு 15 சீட்டு, இவங்க அப்படி இருக்குமா என்ன? ஆமா, அப்படிதான் நீங்க கண்காணிச்சு ஆகணும். இல்லைன்னா இவங்களுக்கு போன தடவை இன்னைக்கு அதிமுக கூட இருந்தாங்க, ம், பாரதிய ஜனதாக்கு 20 சீட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி 23 சீட்டும் கொடுத்தாங்க. ம். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவர் இருந்தா 23 சீட் அப்படியே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்றிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் 23. ஓகே அப்போ இப்ப ஆர்குமெண்ட் சேக் நீங்க எடுங்களேன். இப்ப நான் வந்து ஒரு ஐயா ராமதாஸ்னுடைய சூழ்நிலையிலேயே இல்ல வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சூழ்நிலையிலே இருந்து நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு கோச்சிட்டு நான் வந்து திமுக கூட போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அன்புமணிக்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்களோ ராமதாஸ் அவர்களுக்கு எங்க சீட்டு கொடுப்பாங்க திமுக? பாமக எங்க நிக்குதோ, அன்புமணி பாமக எங்க நிக்குதோ அங்க கொடுப்பாங்க. அதேதான். அப்ப பையனையும் அப்பாவையும் மோத விடுவாங்க. ம். இது எங்கயாவது இவங்க 2 பேரும் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உதவுமா? லாஸ்ட் தான் 2 பேருக்கும். அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடாரத்துக்கு போனாங்கன்னா ம். இந்த தேர்தலோட பாமக முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு போயிடும். ம். அப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வருத்தப்படுறது என்னன்னா, நான் தனிப்பட்ட மனிதனா இந்த கட்சி ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போயிட்டு காலார நடந்து நான் வந்து இந்த அளவுக்குலாம் கட்சியை வளர்த்திருக்கேன், கட்சி சேதாரப்படக்கூடாதுங்கிறது நோக்கம் அவர் சொல்றாரு. ம். அந்த நோக்கம் உண்மையானதாக இருந்தால் ம். அதை கட்டாயமா அவர் வந்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு உண்மையான எண்ணமாக இருந்தால் அவரும் அதிமுக கூட தான் போகணும். ஓகே அப்போ நீங்க இன்னைக்கு பழைய மாதிரியா கூட ஒரு 23 சீட்டு கொடுக்குதுன்னா கூட அதுல ஒருத்தருக்கு ஒரு 12 சீட்டு, இன்னொருக்கு ஒரு 11 சீட்டு அப்படி கொடுக்கும்போது 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே அப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சி வளர்றதுக்கு உதவும். 2வது அந்த கூட்டணிக்கும் பலனுள்ளதாக அமையும். ஓகே ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க யாரு கூட்டணியில போறாங்களோ அந்த கூட்டணிக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஓகே ம். அப்ப தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிற பிரச்சனையா தான் மாறும். ம். அதை வந்து இவங்க 2 பேரும் உட்கார்ந்து சிந்திச்சு எந்த இடத்துலயுமே இப்ப டாக்டர் ராமதாஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார வராருன்னா அன்புமணி ராமதாஸ் அதை வேண்டான்னு சொல்றதுக்கெல்லாம் இருக்க போறது இல்லை. ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய சமீபத்தில் அவர் கொடுக்குற பேட்டியை பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. ம். ஆமா, நான் திமுக கூட நீங்க போனால் என்ன வேணா நடக்கலாம்ங்கிறார். ம். அதுதான் ஊருக்கே தெரியுமே. சரி அது அவரு சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. ம். அரசியல் சர்வசாதாரணம் அப்பாங்கிறதான் கவுண்டமணி படத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாரு, ஆமா எது வேணா நடக்குங்கிற மாதிரி. அப்ப அது வந்து பார்க்கும்போது எது வேணா நடக்கலாம். ஆனா ம். அந்த கட்சிக்கு நீங்க உருவாக்கின கட்சிக்கு நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வேணும்னு ஆதங்கப்படுற உங்களுக்கு எது வேணா நடக்கலாங்கிறது இருந்தாலும் கட்சிக்கு எது நல்லதோ அதுதானே நீங்க நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி அது அடுத்தது அப்படியே நீங்க ராமதாஸ் அவர்கள் திமுக கூடாரத்துக்கு போறாருன்னு வச்சுக்கிட்டா கூட அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நிலை என்ன? ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து இவங்களை பெரிய சாதியவாதிய இல்ல, கட்சி ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நான் உறுதியா இருக்கேன்ட்டாரு அவர். உறுதியா இருக்கிறன்ட்டாரு. ஆமா அப்ப இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை உள்ளார கூட்டிட்டு வர்றது மூலியமா இன்னைக்கு திரும்ப அண்ணன் வெளியே வராருன்னு வச்சுக்கோங்க, திமுக கூட்டணிக்கு என்ன பலனை கொடுத்துரும் இது? ம். அது இல்லாம ஐயா டாக்டர் ராமதாஸ் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்புமணியும் ராமதாஸையும் தேர்தல் காலத்துல மோட விடுவாங்க. ம். ம். அப்போ வந்து நீங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் உள்ளார வந்தாலும் உங்களுக்கு சீட்டு நஷ்டம் தான். கிடைக்காது. அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சொற்பமான வாய்ப்பு தான். சரி நான் ஜீரோன்னு சொல்லல, ம். ம். ரொம்ப ஆனா வெரி வெரி ரொம்ப ஒஸ்ட் ம். கேஸ் சினாரியோன்னு பார்த்தா கூட வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் தான். ம். பெரிய வாய்ப்பு வந்து அவர் என்டிஏ வர்றதுக்கு தான். ஓகே அப்போ அது வந்து அவர் அங்கதான் இருக்கணும். ம். அடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ் எப்பயுமே அவங்க என்டிஏ கூட தான் இருக்கிறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு எந்த ஜான் விதமான பாண்டியன் முதல்ல அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசிட்டே இருந்தாரு, நம்ம கூட தான் பேசிட்டு இருக்காரு ஜான் பாண்டியன் நல்லான்னாரு. மறுநாள் பார்த்தா யாரும் என்டிஏ கூட்டணியில இருந்து யாரும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்டிஏ கூட்டணி அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். ஆ. இப்ப நீங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஆ. அங்க இப்ப 2024 இருந்தது வந்து தேமுதிக. ஆமா
அவங்க கொஞ்சம் சற்று எப்பன்னா இப்போ அவங்க தேர்தல் இப்போ இந்த மாநாடு 9ஆம் தேதி நடந்துச்சு பாருங்க, முன்னாடி கேட்டது பூரா மாநாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிரும் மொத்த லைவ் மொத்த கேமராவும் தம்பக்கம் திருப்பினாங்க. அதை வந்து ஒரு ஒரு செல்லிங் பாயிண்டா வச்சு அந்த மாநாட்டை வந்து எப்படியாவது ஒன்று ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சு பண்ணாங்க. இன்னைக்கும் அம்மையார் பிரேமலதா அவர்கள் மேல இருக்கக்கூடிய பெரிய கெட்ட பேர் என்னன்னா, இவங்களும் கடைசி வரைக்கும் 2 பக்கமும் குதிரை ஓட்ட பார்ப்பாங்க. ஆனா அப்படி பண்ணலன்றதுதான் அந்த மேடை முழுக்க பேசினாங்க எல்லாருமே. ஏன் வந்து அப்புறம் 9ஆம் தேதி அறிவிப்போம், நாங்க ஏன் அறிவிக்கல? அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்லை. ஐயா ஸ்டாலின் சொன்னார் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நாங்கள் வந்து முரசொலியில் உட்காந்து டீ கடையில் அரசியல் படித்து வளர்ந்தவங்கன்னு. இன்றைக்கி அந்த காலம்லாம் இல்லை. இன்றைக்கெலாம் ஜென்சியெல்லாம் வந்து ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உட்காந்து டக்குன்னு என்னன்னு பார்த்துட்றான். அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஜென்சி மக்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கையை பெறணும். நீங்கள் இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப அவங்களாம் இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு 25 வயசில் 20 வயசில் இருந்த அறிவு நுணுக்கங்களை விட இன்னைக்கு 20-25 வயசில் இருக்கிற பசங்களுக்கு அதீதமான சிந்தனை ஆற்றலும் சிந்திக்கக்கூடிய திறனும் இருக்கு. அப்போ அந்த மாதிரி வாக்காளர்கள் தான் இன்னைக்கு வந்து சற்றேறக்குறைய 39 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சற்றேறக்குறைய 40% வாக்காளர்கள். அப்போ அந்த வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெறாம உங்களால எதையும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள் வந்து ஒரு டிபெண்டபிள் பார்ட்னரா இருக்கணுங்கிறத அம்மையார் பிரேமலதா அவர்கள் கொஞ்சம் உணரணும். அதை அவங்க வந்து பழைய காலம் மாதிரிலாம் இல்லை இப்போ. ஸோ அப்போ என்னுடைய கணக்கில் வச்சு பார்க்கும்போது அவங்களும் இங்கே வர்றதுக்கு தான் பிரதான வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ வர்றதுக்கு தான் பிரதான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, இன்னுமே திமுக கூட்டணி வந்து ஒரு ஸ்திரத்தன்மை அடையல. அவங்க இது வரைக்கும் என்னன்னாக்க எங்க இன்டாக்டா இருக்கிற மாதிரி தானே தெரியும். அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற மாதிரி காங்கிரஸ் பிரச்சனை பண்றாங்க. காங்கிரஸும் திமுகவும் மாத்தி கண்ணி வெடி வச்சுக்கிறாங்களா, அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? மாத்தி கண்ணி வெடி வச்சுக்கிட்டாலையும் அங்க பிரச்சனை எதுவும் பெருசா வெடிக்கல பாருங்க. ஐயோ, நீங்க மாணிக்கம் தாக்கூரனுடைய ட்வீட் பாத்தீங்களா? அவரும் திமுக ஸ்டைல்லே தம்பி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தம்பின்னு என்னைக்காவது காங்கிரஸ்காரங்க வந்து தம்பின்னு ஆரம்பிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்ப தம்பின்னு போட்டு ஒரு ட்வீட் போடுறாருன்னா யாருக்கு உண்டான மெசேஜ் அது? அதுல என்ன சொல்றாரு? அல்ட்ரா செல்ட்ரா ஐடி விங்குங்கிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அடுத்தது ஜனநாயக பொங்கல் கொண்டாடுறேன்னு ஐயா வேலுசாமி போடும்போது போகலான்னு பண்ணும்போது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம இண்டோரில் நடத்துகிறேன்றாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்காம அதுக்கு ஒரு தடை போட்டோடனே வெளியே வந்து பராசரித்திய படத்தை நாராக கிறிஸ்தல்ட்டார். இந்த சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ திமுக வந்து அந்த பராசக்தி படத்தை எடுத்தது எப்படியாவது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ் மேலே பற்றுள்ளவர்கள், தமிழர்கள் மேலே அன்பு உள்ளவர்கள், தமிழ்நாட்டு மேலே எந்த அளவுக்கு கரிசனம் உடையவர்கள்ங்கிறத மக்கள்கிட்ட சொல்லி வாக்கை எப்படியாவது வாங்கினா பரவாயில்லங்கிறதுக்காக எடுத்தாங்க. ஆனால் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் பார்த்து முடிக்கும் போது எனக்கு என்ன சிந்தனை தோணுச்சுன்னா, அடப்பாமே சொந்த காசில் இப்படியா சூனியம் வைக்கிறது? மொத்த படத்தையும் பார்த்தா கடைசீட்டில் அந்த கிளைமேக்ஸில் வரதெல்லாம் பார்த்தா ஏப்பா நீங்கள் இது நாம் தமிழர் சீமானுக்காக எடுத்த பிரச்சார படம் மாதிரி இல்லையா இருக்குது? இது திமுகவுக்கு எங்கப்பா வாக்கு விழுவும்? இது பூராமே நாம் தமிழருக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய படமா இல்லை இருக்குதுங்கிறது தெரிஞ்சுது. இது ஒரு பக்கம் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது அவங்க வந்து நினைச்சது என்னன்னா, இல்லை இந்த படத்தை எடுத்து காங்கிரஸ் அடிப்போம், காங்கிரஸை வந்து நம்ம வந்து பதிலடி கொடுப்போம் இதுல நினைச்சாங்க. எங்க சார் திமுக எடுத்தது? அவங்க படத்தை வெளியிட்டது மட்டும் தானே. ப்ரொடியூசர் யாரு? அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? யாருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு? இதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு? அப்போ இது வந்து முழுக்க திமுகவினுடைய படம் தானே, இது பிரச்சார படம் தானே. ஸ்லாகிச்சிட்டு இருக்காங்களே எல்லாருமே, எல்லாம் பயங்கரமா ஓகே. படம் நானும் பார்த்தேன். அதாவது வந்து ரொம்ப மொக்கன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ஆகா அட்டகாசமா இருக்குதுங்கிற அளவுக்கும் இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு படம் தானே ஒழிய விஜய் சொல்ற மாதிரி பிளாஸ்ட்ங்கிற அளவுக்குலாம் அதுல ஒன்றும் இல்லை. இன்னும் ரொம்ப குறிப்பா கவனிச்சாங்கன்னா அது நாம் தமிழர் படத்துக்கு ஒரு அருமையான ப்ராபகண்டா படமா தான் நான் பாக்குறேன். ஸோ பராசக்தி நாம் தமிழர் நீங்க திருப்பி போய் பாருங்களேன். அதுல போய் இப்ப இன்னைக்கு யார் தமிழ் பத்தி அதிகமா பேசி அரசியல் பண்றான்? சீமான் தான். தமிழர்களை பத்தி யார் பேசுறாங்க? சீமான் தான். அதுதான் நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு அந்த ஸ்டாண்ட்ல எல்லாம் இருந்து இன்னைக்கு எவ்வளவோ விலகி வந்துட்டாங்களே திமுக. அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல அண்ணா கலைஞர் காலத்துல நாங்கெல்லாம் இப்படி இருந்த மாப்பான்னு வேணா சொல்லிக்கலாம். அண்ணா கலைஞர் இந்தி திணிப்பு மொழி போர் இந்த விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்கல்ல படத்துல. அதுல நீங்க நல்லா தெளிவா கவனிச்சீங்கன்னா அந்த இந்தி போராட்டமே அவங்க கட்சி நடத்தினது இல்லைங்கிறது அவங்களே சொல்றாங்க. எங்கேயாவது அந்த கட்சி முன்னின்று நடத்தின போராட்டம்ங்கிறது எங்கேயாவது வந்துச்சா? இல்ல. தன்னிச்சையாக எழுந்த மாணவர் எழுச்சியினால வந்த போராட்டம். அதை திமுக பயன்படுத்திக்கிச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இன்னைக்கு யாராவது கிளைம் பண்ண முடியுமா? இல்லை, இன்னைக்கு இல்லை. இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டமே நாங்கள் தான் நடத்தணும்னு சொன்னால் நமக்கு அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஓஹோ அப்படியாண்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம்ல. அப்போ இது வந்து தன்னெழுச்சியாக இருக்கக்கூடிய அந்த கால இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட இருந்த ஒரு மொழிப்பற்று, அந்த வேகம்.
ஸோ அப்போ இதில் வந்து இவங்க காங்கிரஸ் அடிக்கலான்னு பார்த்தாங்க. ம். ஐயா வேலுச்சாமிக்கு இந்த மாதிரி வந்து இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு இதுன்னு அவர் வேற பிரஸ் கிட்ட கூப்பிட்டு அங்கே நின்று அவர் இந்த போட்டு பொறிஞ்சு தள்ளிட்டார். ரைட். என்ன இவங்க பெரிய இந்தி எதிர்ப்புன்னு பேசுகிறாங்க, அவங்க மகள் வந்து இந்தியிலேயே படித்து பட்டம் வாங்கலையான்னு கேட்குறாரு. அதே மாதிரி அவங்க பேரனுக்கு மத்தியில் வந்து அமைச்சரவையில் வாங்குறதுக்கு என்னங்க இந்த அளவுக்கு என்ன தகுதி இருக்கும்போது ஏங்க அவங்க தகுதி இல்லை, அவர் நல்லா ஹிந்தி பேசுவார், இந்த ஒரு தகுதி போகாதான்னு கேட்டாங்க. அப்போ இந்தி எதிர்ப்புங்கிறது திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பு இதுதானா? ஊருக்கு வந்து இந்தி எதிர்ப்பு, தன்னுடைய மகளை இந்தியில் படிக்க வச்சு பட்டம் வாங்க வைக்கிறீங்க, தன்னுடைய பேரனுக்கு இந்தியை சொல்லி கொடுத்துட்டு மத்தியில் வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கு அவருக்கு இந்தி தெரியுங்கிறதே வந்து ஒரு தகுதியாக சொல்கிறீங்க. அப்போ எங்கே இருக்குது உங்ககிட்ட இந்தி எதிர்ப்பு? அப்போ யாருக்கு உண்டான இந்தி எதிர்ப்பு? ஏழை மாணவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாமல் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு தான் இந்தி எதிர்ப்பா உங்களுக்கு? என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிரும்ன்றீங்களா என்ன? அப்படித்தானே தெரியுது. எங்கேயாவது நீங்கள் இல்லை இது ஒற்றுமையாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ இன்னைக்கு சிபிஐக்கு போனதுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போடுறாரு, கிரீஷ் சோடங்கர் பேசுகிறாரு, இவர் ஜோதிமணி அம்மா ட்வீட் போடுறாங்களே. அப்போ அவங்களே வந்து நிறைய பார்கெனிங் டாக்டிக்ஸா ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ டெல்லி விஜய் போன உடனே எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிறதுக்காக போறாங்கன்னு கூட ஏன் காங்கிரஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? டெல்லி ஜன்வத் தான். ஏன் அப்போ அவங்களோட காங்கிரஸ் கூட கூட்டணி பேசுறதுக்கு விஜய் இந்த டெல்லி பயணத்தை பயன்படுத்தி இருக்க மாட்டாரா? ஓகே. அப்ப இன்னைக்குமே திமுக கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. சப்போஸ் ஒரு வேளை காங்கிரஸ் வந்து இன்னைக்கு விஜய் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்க, யாராவது வந்து திமுக கூட்டணியை பார்ப்பாங்களா? அப்படியே வந்து ஐயா ராம்தாஸ் அவர்கள் போறாருனாலும் உடனே அண்ணன் திரும்ப வெளியே வருவார், காங்கிரஸ் இருக்குதோ இல்லையோ. அப்புறம் வந்து அம்மையார் பிரேமலதா அவங்க வந்து அதை போய் பார்ப்பாங்களா? அரசியல் கட்சிகளுக்கு பூராமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணிகள் தான். கொள்கை கூட்டணிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அரசியல் சந்தர்ப்பவாத கூட்டணி. அப்போ எந்த கூட்டணிக்கு போனால் நமக்கு சீட்டு கிடைக்கும், அது ஜெயிக்கிற அளவுக்கு சீட்டு கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரிலாம் காய் நகர்த்தல் ஏற்படும் போது, அதனால தான் நான் சொன்னேன், இதையெல்லாம் நம்ம முன்கூட்டி கணிக்கும் போது அந்த என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படியே இன்டாக்டா இருப்பாங்க. ஓபிஎஸ் உட்படவா? ஓபிஎஸ் உட்பட அவர் அங்கே தான் இருப்பார். என்டிஏவில் வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க அவருக்கு? இல்லை, எடப்பாடி திரு டிடிவி தினகரன் விஷயத்தில் வேணா அவர் முடிவு எடுத்ததாகவும் ஓபிஎஸ் விஷயத்தில் அவர் முடிவு எடுக்கலன்ற ஒரு பார்வையை கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வந்துறப்போ அந்த பழைய என்டிஏ அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள். ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் தனியா போனார்னா இல்லை. இதுல இன்னொன்னு கூட எனக்கு பார்வை இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய் கூட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அம்மையார் பிரேமலதா அவர்களுடைய பார்வை கூட விஜய் போற பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓபிஎஸ் பார்வை டிடிவி பார்வையை கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எப்ப சாத்தியம்னா காங்கிரஸ் வெளியே வந்து விஜய் கூட கைகோத்தா. ஓகே. விஜய் காங்கிரஸை வெளியே எடுக்க முடியாம காங்கிரஸ் விஜய் கூட போகலன்னா இவங்க யாருமே வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு பேட்டில் கிரவுண்ட் வேற மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அது கூட்டணியை உடைப்பதற்கான விளையாட்டான்றது தெரியல. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இப்ப நீங்க வந்து கசக்கி மோந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுடைய உறவு வந்துருச்சு. அவங்களுடைய பராசக்தி படத்தை எடுத்து இவங்க பதில் சொல்றதும், அந்த படத்தை வச்சு அவங்க திருப்பி பேசுறதும். இப்போ இன்னைக்கு இன்னொரு செய்தி கூட பாத்தீங்க இல்லையா? இன்னைக்கு பராசக்தி டீம் எல்லாம் எங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? மோடியோட டெல்லியில எல் முருகன் ஐயா அவர்கள் வீட்டுல பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பராசக்தி டீம். அப்ப இது என்ன அர்த்தம்? பரவாயில்ல, நீங்க வந்து காங்கிரஸை போட்டு நல்லா சாத்துன்னு துவச்சி எடுத்திருக்கிறீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பாராட்டுறாங்களா பராசக்தி டீம்? பராசக்தி குழுவை சங்கி குழு கூப்பிட்டுருக்குன்னு மாணிக்கம் தாகூர் சொல்லிட்டாரு. அப்போ இது எங்கேயாவது ஏதாவது செட்டில் ஆகுதா பாத்தீங்களா? இன்னும் பிரச்சனை பெருசாகுது. டஸ்ட் வந்து இன்னும் கிளம்பிக்கிட்டே இருக்க ஒழிய அது அடங்குற மாதிரியே தெரியலையே. சோ உங்களுக்கு வந்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கொஞ்சம் இதுல தான் இருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு பெரிய கலக்கத்துல இருக்குது இப்போ. அங்க இன்னும் வந்து இப்ப காங்கிரஸ் அங்கிருந்து இல்லைங்க இதுக்கு மேலாம் எங்களுக்கு சகிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு திடகாத்திரமான ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு போறதுக்கு விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் கூட போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கட்சிகள் வந்து விஜய் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப 2026 தேர்தல் களம் என்னவா மாறிடும்னா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வெர்சஸ் விஜய் கூட்டணின்னு மாறிடும். திமுக 3வது இடத்துக்கு போயிடும், இல்லைன்னா 4வது இடத்துக்கு போயிடும். என்ன சார் இது? ஏன் சார்? ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க திமுகவுடைய எட்ஜ் என்ன? எந்த காரணம், எந்த அடிப்படையில திமுக ஜெயிக்கிறாங்க? இன்னைக்கு தேதிக்கு உங்களை போல பல எக்ஸ்பர்ட் சொல்றது இன்னைக்கு தேதிக்கு இதுல திமுக தாங்க மேல இருக்காங்க. எந்த அடிப்படையில?
கூட்டணி அடிப்படையில. நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த கூட்டணி இல்லைன்னாங்கிறது தான் என்னுடைய பேச்சு. கூட்டணி இல்லைன்னா இந்த காங்கிரஸ் வெளியே வந்து ஏன் இல்லாம போகும்? திரு ஸ்டாலின் எல்லாரையும் அரவணைச்சிட்டு தானே 2019 எங்க அரவணைக்கிறாங்க? போட்டு அட்டி பிச்சுக்கிட்டு இருக்காங்களே ரெண்டு பக்கமும் மாத்தி 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 மாத்தி. நீங்க மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தி வர்சஸ் ஸ்டாலின் ஏதாவது ஃபைட் நடக்குதா? செல்வ பிறந்தகை அதான் கேட்கிறாரு. முடிவெடுக்க வேண்டியவர் என்னவோ திரு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தான், மத்தவங்க எல்லாம் இல்ல அப்படின்ட்டாருல. இல்ல அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இன்னைக்கு இப்போ தேர்தல் களத்துல போய் இறங்கி பணி செய்ய போறாங்களா? வாக்கு சேகரிக்க அவங்க தானே சார். இது என்ன சார்? இல்ல அது தவறு. ஒபேதி ஆர்டர் தானே சார். அதாவது ஒபேத ஆர்டர் இருந்தாலும் உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் எங்க நடக்கணும்? கிரவுண்ட் ரியாலிட்டி அது. இல்ல அது மேல இருக்கிற தலைவர் சொல்லிட்டா தொண்டர்கள் வேலை செய்ய தானே போறாங்க. பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு இங்க முத்தி போச்சு. இதுக்கு மேலேயும் காங்கிரஸ் அந்த கூட்டணியில தொடர்ந்துச்சுன்னா திமுக அவங்களுடைய வாக்கை வந்து காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிரவுண்ட் லெவல்ல முட்டிக்கிச்சு அப்படின்றீங்க. பெரிய அளவுக்கு முட்டிக்கிச்சு, சாதாரண அளவில் இல்லை. நீங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து தம்பின்னு போட்டு எழுதுறாரு. அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அல்ட்ரா சில்ட்ரா ஐடி டீம்ங்கிறாரு. எங்கேயாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் திமுக காரங்களை ஏதாவது கண்டிச்சிருக்காரா? இல்ல ராகுல் காந்தி ஐயா வந்து எங்கேயாவது காங்கிரஸ்காரங்களை கண்டிச்சிருக்காங்களா? எங்கேயாவது இந்த ரெண்டு பக்கமும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அவங்க கட்சி மேல? ஒண்ணுமே இல்லை. அப்ப எங்க வந்து இந்த தலைவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அப்ப தலைவர்களுடைய ஆக்ஷன் எங்க இருக்கணும்? இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பத்துல கிள்ளி எறியறது தானே தலைமையினுடைய இதா இருக்கணும். சோ ஏதோ ஒண்ணு நடக்கட்டும்னு நினைக்கிறாங்களா அவங்க? எப்படி காங்கிரஸ்க்கு என்னன்னா எப்படியாவது இந்த திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம்னா நம்ம கட்சி அங்க வளரும். இது திமுக ஆலமரமா கூட இருக்கட்டும், ஆலமரத்துக்கு கீழே வளரவே முடியாது. அதுதானே கே.எஸ். அழகிரின்னு சொல்றாரு. எல்லாம் எங்களை புளிஞ்சு ஜூஸை பூரா நீங்க குடிச்சுக்கிட்டு சக்கையை மட்டும் எங்களுக்கு குடிக்கிறீங்க. இந்த தடவை நாங்க ஜூஸ் குடிச்சே ஆகணுங்கிறாரு அவர். இந்த தடவை குடிச்சே ஆகணுங்கிறாரு அவர். காங்கிரஸ் தீர்க்கத்துல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இப்பயும் நாங்க திமுக கூட்டணி விட்டுட்டு வரணும்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 சீட்டு 3 மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க. 3 மினிஸ்டர் போஸ்ட் கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுங்க. இங்க என்டிஏ அலைன்ஸ்ல வர்றவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி பங்குன்னு எடப்பாடிக்கு ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்களா? இல்ல, அது ஏற்கனவே வச்சு பார்த்தாங்க. எடப்பாடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, இல்ல அதிமுக தனித்த பெரும்பான்மை ஆட்சி அமையன்னு. அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் இங்க வரும்போது என்ன சொன்னாரு? இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. இதுல இன்னொன்னு குறிப்பா கவனிங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சி ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்குறாரு. அவர்கிட்ட இதே கேட்கறாங்க, இங்க காங்கிரஸ் வந்து நீங்க சொன்ன முழக்கத்தை வந்து பெரும் முழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்களே, நீங்க ஒண்ணுமே கேட்கலையே, இப்ப நீங்க என்ன அப்படிங்கும்போது இல்லைங்க, இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு செய்யக்கூடிய நடவடிக்கை இல்லை, அந்த காலகட்டத்துக்கு நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அப்ப அவரும் கையில கண்ணி வெடி வச்சுக்கிட்டு ரெடியா உட்காந்துருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்களும். எங்கேயாவது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு இல்லாம திமுகனால ஆட்சி அமைய முடியாதுன்னா 100% எழுதி வச்சுக்கங்க, அண்ணன் வந்து ஆட்சியில பங்கு கேட்பார். அதுதான் அவருடைய பேட்டியினுடைய சாராம்சம். விஜய் என்ன முடிவில் இருக்கிறார்? தாவேகா என்டிஏ அலைன்ஸ்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் தாமதம், இதையெல்லாம் வைத்து ஏதேனும் கூட்டணி கணக்குகள் ஏதேனும் மாறுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவரு அதிமுக முதல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து வரணும், விஜய் கூட இருக்கணுங்கிறது. ஈவன் பாரதிய ஜனதாவுமே ஆரம்பத்தில் விரும்பினாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே திமுகவை தோக்கடிக்கணும், அதனால ஒத்த கருத்து இருக்கீங்க பூரா எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்றாங்க. இப்போ கூட விஜய் அவர்கள் வந்து அங்கே போகிறேன்னு சொன்னால் அவங்க யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. பெரிய ராயல் ரெஸ்பெக்ட் கொடுத்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் அந்த டெசிஷன் வந்து விஜயை சார்ந்தது தான். ஆனால் அது இந்த சிபிஐனுடைய நடவடிக்கையினால இல்லை ஜனநாயகனுடைய படத்தினுடைய நிர்பந்தத்தினால அப்படின்னா இதை மூலியமா வச்செல்லாம் வந்து விஜயை வந்து பணிய வைக்க முடியும்னா முடியாது. ஓகே, அதுல வந்து அது செஞ்சாங்கனாலும் அவங்களுக்கு அது எடுபடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறது வந்து மக்கள் கிட்ட இப்பயே என்ன பார்க்கப்படுதுன்னா அரசியல் நடவடிக்கை தான் இது. எனக்கு அதுல இன்னைக்கு வரைக்கும் உடன்பாடு இல்லை. இது அரசியல் நடவடிக்கை தான்றாங்க. அப்ப இது அரசியல் நடவடிக்கையினால தான் விஜயை வந்து கார்னர் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அது யாருக்கு லாபகரமா முடியும்? விஜய்க்கு தான் லாபகரமா முடியும். அப்ப நமக்கே புரியக்கூடிய இது இன்னைக்கு என்டிஏக்கு புரியாதா, இல்ல பிஜேபிக்கு புரியாதா? அப்ப பிஜேபி அந்த மாதிரி ஒரு தவறான நடவடிக்கையில எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த சிபிஐ கேஸ் கூட சுப்ரீம் கோர்ட் சூப்பர்வைஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரி கமிட்டி, அந்த சூப்பர்வைசரி கமிட்டியினுடைய கைட்லைன்ஸ்ல இயங்கக்கூடிய சிபிஐ என்கொயரி. அப்ப இதுல 3 நிலை இருக்குங்க. அப்ப இது வந்து சாதாரணமா எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி சிபிஐ வச்சு மிரட்டுறாங்கிற மாதிரிலாம் இங்க அந்த மாதிரி காய் நகர்த்துறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஓகே, அப்ப அந்த மாதிரி இவங்க வந்து எங்கேயாவது விஜய்க்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்களே விஜயை வந்து பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு ஒரு பெரிய அரசியல் நிலைப்பாட்டுக்கு கொண்டு போய் விஜய் இவங்களே நிறுத்திடுவாங்க. ஓகே, அந்த தவறை வந்து இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். இந்த மோடி மீட்டிங் முடிந்ததுக்கு பிறகாக நமக்கு யாருடன் யார் இருக்க போறாங்க 2026 அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதே போல காங்கிரஸ்
வர்சஸ் திமுக இந்த மோதல் எங்க போய் எந்த முற்றுப்புள்ளி எங்க புல் ஸ்டாப் வருதுன்றதை நம்ம வர நாட்கள்ல பார்ப்போம். உங்களுடைய கணிப்பு இந்த மேடையை வச்சு ஓரளவு கணிச்சிடலான்றீங்க. கணிச்சிடலாம். இது வந்து ஒரு டிசைடிங் ஸ்டேஜா தான் இருக்கும். என்டிஏ மேடை, ஆமா. மோடி மேடை மோடி பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதே.